அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு துஆ. தும்மல் ஏற்படும் பொழுது ஓத வேண்டிய துஆக்கள். புகாரி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 6224வது ஹதீஸிலிருந்து தும்மல் ஏற்படும் பொழுது ஓத வேண்டிய வாசகங்கள் என்னென்ன என்பதை அறிந்து கொள்ளலாம். ஒருவருக்கு தும்மல் ஏற்படும் பொழுது அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூற வேண்டும். அதாவது எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே என்பது அதன் பொருள். இவ்வாறு தும்மியவர் கூறுவதை யார் கேட்கிறாரோ அவர் யர்ஹமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக என்று கூற வேண்டும். இதை செவியுறக்கூடிய தும்மல் ஏற்பட்ட அந்த நபர் யஹ்தீகுமுல்லாஹு வயுஸ்லிஹ் பாலக்கும். மீண்டும் ஒருமுறை சொல்லுகிறேன், யஹ்தீகுமுல்லாஹு வயுஸ்லிஹ் பாலக்கும். அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டுவானாக, உங்கள் செயல்களை சீராக்குவானாக என்பது இதன் பொருள். மீண்டும் ஒருமுறை சொல்லுகிறேன், யாருக்கு தும்மல் ஏற்படுகிறதோ அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூற வேண்டும். அதை கேட்கக்கூடிய அருகில் உள்ள நபர் யர்ஹமுக்கல்லாஹ் என்று கூற வேண்டும். இதை கேட்கக்கூடிய தும்மல் ஏற்பட்ட அந்த மனிதர் யஹ்தீகுமுல்லாஹு வயுஸ்லிஹ் பாலக்கும் என்று கூற வேண்டும். இவ்வாறு கூறுவதன் மூலமாக ஒரு நபி வழியை நடைமுறைப்படுத்திய நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.